Hello students, how are you all? I hope you are all fine. Today we are going to see about the topic is organization of life. In the last class we have seen the respiratory system and about the eye. Isn't it? In the continuation of it, we are going to see the mechanism of breathing. ஓகே மெக்கானிசம் ஆஃப் ப்ரீத்திங்னா என்னது, நம்ம சுவாசித்தலில் என்ன விதமான செயல்கள் நடைபெறுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். அதில் இன்ஹலேஷன் ஆர் இன்ஸ்பிரேஷன், உள்ளிழுத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. மூச்சு உள்ளே வாங்குவோம்ல, அதை தான் நம்ம சொல்கிறாங்க. அது எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, த ப்ராசஸ் ஆஃப் டேக்கிங் ஏர் இன் டு த லங்ஸ் இஸ் கால் இன்ஸ்பிரேஷன் ஆர் இன்ஹலேஷன். ஓகே, த ப்ராசஸ் ஆஃப் டேக்கிங் ஏர் இன் டு த லங்ஸ், காற்று உள்ளே நுரையீரலுக்கு உள்ளே செல்கிறதில் அந்த செயலை தான் என்ன சொல்கிறாங்க, உள்ளிழுத்தல்னு சொல்கிறாங்க. டியூரிங் இன்ஸ்பிரேஷன் த ஸ்டெர்னம் இஸ் புஷ்ட் அப் அண்ட் அவுட்வர்ட் அண்ட் த டயப்ராம் இஸ் புல் டவுன். ஓகே, ஸ்டெர்னம்னா மார்பு பகுதி வந்து மேலே இழுத்து மூச்சு இழுக்கும்போது வரும்பா. அந்நேரம் வந்து டயஃப்ரம் உதரவிதானம்னு சொல்லுவாங்க, அந்த வயிற்று மேல் வயிறு அப்படிங்கிறது வந்து கீழே தள்ளப்படும். திஸ் இன்க்ரீசஸ் த வால்யூம் ஆஃப் thoracic cavity, அதான் அந்த மார்பு கூட்டு பகுதின்னு சொல்லுவாங்க. அந்த ப்ரெஷர் டிக்ரீசஸ். ஓகே, அப்போ அந்த thoracic cavity அப்படிங்கிற அந்த இடம் வந்து அதோட கெப்பாசிட்டி வந்து அதிகமாகும். அந்த சமயம் வந்து அழுத்தம் குறையும். த ஏர் அவுட் சைட் த பாடி ஃப்ளோஸ் இன் டு த லங்ஸ். இந்த மாதிரி அந்த அமைப்பு ஆன உடனே அந்த ஏர் ஆனது காற்று உள்ளுக்குள்ளே நுரையீரலுக்குள்ளே செல்லும். ஹியர் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் டேக்ஸ் பிளேஸ் பிட்வீன் த ஏர் அண்ட் த பிளட். இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, காற்று பரிமாற்றம் எங்கே நடக்குது, காற்றுக்கும் உள்ள ரத்தத்திற்கும் நடைபெறுகிறது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், புரியுதா? இதான் உள்ளிழுத்தல், இன்ஹலேஷன் அப்படிங்கிறது. இப்போ மூச்சு உள்ளே வாங்கிட்டோம், அடுத்து என்ன செய்வோம், மூச்சு வெளியிடுதல் அப்படின்னு சொல்லுவோம். உள்ளே வாங்கிட்டு என்ன செய்வோம், வெளியே விடுவோம். இதுக்கு ஒரு எக்ஸசைஸ் கூட செய்வாங்க யோகாவில், பிரணயாமம்னு பேர், மூச்சு பயிற்சி அப்படின்னு அர்த்தம். ஓகே, த ப்ராசஸ் ஆஃப் எக்ஸ்பெல்லிங் ஏர் ஃப்ரம் த லங்ஸ், உள்ளெழுத்த காற்று வந்து இப்போ நுரையீரலேருந்து வெளிவரும். ஓகே, உள்ளேருந்து காற்று நுரையீரலேருந்து வெளிவர அந்த ப்ராசஸ் பேர் என்னதுன்னா வெளியிடுதல்னு அர்த்தம். எக்ஸ்கலேஷன் ஆர் எக்ஸ்பிரேஷன். அப்பான் எக்ஸ்கலேஷன் த லங்ஸ் ரீகாயில் டு ஃபோர்ஸ் த ஏர் அவுட் ஆஃப் த லங்ஸ் என்ன செய்யும், ஃபோர்ஸாக அந்த ஏரை வெளியே தள்ளும். த இன்டர்கோஸ்டல் மசில்ஸ் ரிலாக்ஸ் ரிட்டைன் த செஸ்ட் வால் டு இட்ஸ் ஒரிஜினல் பொசிஷன். அப்படி வெளிவரும்போது தான் இந்த இன்டர்கோஸ்டல் மசில்ஸ் என்ன ஆகும், கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி அப்படியே சுருங்குச்சிலப்பா, அது அப்படியே ரிலாக்ஸ் ஆகும். அப்புறம் நம்மளோட அந்த செஸ்ட் வால் மார்பு கூட்டு பகுதி வந்து சாதாரண நிலைக்கு வந்துடும். டியூரிங் எக்ஸ்கலேஷன் த டயஃப்ரம் ஆல்சோ ரிலாக்ஸஸ். வெளிவிடும்போது தான் அந்த மேல் வயிற்று பகுதியும் ரிலாக்ஸ் ஆகும். மூவிங் ஹையர் இன்டு thoracic cavity, அது இருக்க வேண்டிய இடத்துல அது மேலே போய் அதோட இடத்துக்கு செட்டில் ஆயிடும். This increases the pressure within the thoracic cavity relative to the environment. இது வந்து அழுத்தம் அதிகமாகி அந்த மார்புக்கூட்டு பகுதி வந்து நமக்கு எப்பவும் போல் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அமைஞ்சிக்கும். ஏர் ரஷஸ் அவுட் ஆஃப் த லங்ஸ் டியூ டு த ப்ரெஷர் கிரேடியன்ட். மூச்சு வேகமாக விடுறது வந்து அழுத்தம் கொடுக்குறதுனால மட்டும்தான் விட முடியும். திஸ் மூமெண்ட் ஆஃப் ஏர் அவுட் ஆஃப் த லங்ஸ் இஸ் ஏ பாசிவ் எவெண்ட், செயலற்ற ஒரு நிகழ்வாக ஆகிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் இந்த ஆல்வியோலி. ஆல்வியோலி இல்லைனா நுரையீரல் கண்ணறைகள் அப்படின்னு குட்டி குட்டியாக இருக்குதுன்னு பார்த்தோம்லப்பா, லங்ஸு கூட, அதான் ஆல்வியோலி. த கண்டென்ட் ஆஃப் ஆக்சிஜன் இன் த இன்ஹேல்ட் ஏர் இன் ஆல்வியோலி இஸ் மோர் தேன் த பிளட் ஃப்ளோயிங் த்ரூ த கேப்லரிஸ். ஓகே, நுண்குழாய்கள், கேப்லரிஸ்னால் பிளட் கேப்லரிஸ்னு சொல்லுவாங்கம்மா, நுண்குழாய்கள்னு அர்த்தம். நம்ம சுவாசிக்கிற காற்றுல உள்ள ஆக்சிஜன் வந்து ஆல்வியோவில் வச்சுருக்கோம்லப்பா, அது எதை விட அதிகமாக இருக்கும்னா ரத்த அணுக்களில் வந்து ஓடிக்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா, ரத்த நுண்குழாய்களில் அதை விட அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ த ஆக்சிஜன் மூவ்ஸ் இன் டு த பாடி பை சிம்பிள் டிஃப்யூஷன். ஸோ த ஆக்சிஜன் மூவ்ஸ் இன் டு த பிளட் பை சிம்பிள் டிஃப்யூஷன். டிஃப்யூஷன்னா விரவி பரவுதல் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஹீமோக்ளோபின் இன் த பிளட் கம்பைன்ஸ் வித் ஆக்சிஜன் டு ஃபார்ம் ஆக்சிஹீமோக்ளோபின். ஹீமோக்ளோபின் இன் த பிளட் கம்பைன்ஸ் வித் ஆக்சிஜன் டு ஃபார்ம் ஆக்சிஹீமோக்ளோபின். பிளட்டில் நமக்கு ஹீமோக்ளோபின் இவ்வளோ இருக்குது, மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கணும்ப்பா, 12 இருக்கணும். ஓகேவா, 12 நமக்கு கரெக்டாக இருக்கணும். அந்த ஹீமோக்ளோபின் வந்து ரத்தத்தில் இருக்குங்கிறது ஆக்சிஜனோட சேர்றனால அதுக்கு பேர் ஆக்சிஹீமோக்ளோபின். த பிளட் கேரிங் ஆக்சிஜன் ரீச்சஸ் த ஹார்ட் த்ரூ பிளட் வெசல்ஸ். ரத்தம் வந்து ஆக்சிஜனை எடுத்துகிட்டு வந்து ஹார்ட்டு கொடுக்குறதுல எது வழியாக வரும்னா ரத்த குழாய்கள் மூலமாக வரும். த ஹார்ட் பம்ப்ஸ் டு ஆல் டிஷ்யூ இன் த பாடி. நம்ம ஏற்கனவே இந்த சர்க்குலேட்டரி சிஸ்டத்தில் படிச்சிருக்கோம் லோயர் கிளாஸஸில். ஹார்ட் பம்ப் பண்ணி அந்த பிளட்டை மற்ற எல்லா திசுக்களுக்கும், உடம்புல உள்ள திசுக்களுக்கு அனுப்பும். அந்த திசுக்களை என்ன செய்யும்னா, த டிஷ்யூ ரிலீசஸ் கார்பன் டை ஆக்சைடு which is carried back to alveoli by the blood. திரும்ப டிஷ்யூ என்ன செய்யும், கார்பன் டை ஆக்சைடை திரும்ப ஆல்வியோலுக்கு அனுப்பும் ரத்தத்தின் மூலமாக. கார்பன் டை ஆக்சைடு டிஃப்யூசஸ் ஃப்ரம் த பிளட் டு த ஏர் இன் த ஆல்வியோலி.
ரத்தத்தில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு அப்படியே வேகமாக விரவி காற்றோட கலந்துரும் இந்த ஆல்வியோலியில். அதே போல் அண்ட் இட் இஸ் சென்ட் அவுட் ஆஃப் த பாடி when the air is exhaled. நம்ம அப்படியே காற்றை வெளியே விடும்போது அது அப்படியே வெளியே வந்துடும். அண்டர்ஸ்டுட் பா? இந்த இன்ஹலேஷன் ஏர் என்டர் த லங்ஸ், எக்ஸ்கலேஷன் ஏர் எக்ஸ்பெல்டு ஃப்ரம் த லங்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் we will see the differences between inhalation and exhalation. உள்ளிடுதலுக்கும் உள்ளிழுத்தல் வெளியிடுதலுக்கும் உள்ள வேறுபாடு. த மசில்ஸ் ஆஃப் த டயஃப்ராம் கான்ட்ராக்ட் இன் இன்ஹலேஷன். என்ன செய்யும்? ஃபஸ்ட்டு மசில்ஸ் ஆஃப் த டயக்ராம் மேலே உள்ள உதரவிதானம் வந்து சுருங்கும். த மசில்ஸ் ஆஃப் த டயக்ராம் ரிலாக்ஸ். அப்போ எக்ஸலேஷனில் என்ன ஆகும்? ஆப்போசிட்டாக எழுதணும். இதை நம்ம கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாதுப்பா, எந்த பொசிஷனில் டயஃப்ராம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத. த டயஃப்ராம் கோஸ் டவுன்வர்ட். அப்படி தானே கான்ட்ரா சுருங்கும் போது என்னாகும்? அதோட பகுதி வந்து கீழ் நோக்கி இருக்கும். த டயஃப்ராம் கோஸ் அப்வர்ட். ரிலாக்ஸ் ஆனனால இது மேலே நோக்கி இருக்கும். த ரிப்ஸ் மூவ் ஆன் அப்வர்ட்ஸ் அண்ட் டவுன்வர்ட்ஸ். ரிப்ஸ் விலா எலும்புன்னு சொல்லுவாங்களப்பா, அதான் ரிப்ஸ். மேலே எங்கேயும் மூவ் ஆகும். த ரிப்ஸ் மூவ் டவுன்வர்ட்ஸ் மட்டும். எக்ஸலேஷனில் வந்து கீழே மட்டும்தான் இறங்கும். த வால்யூம் ஆஃப் thoracic cavity இன்க்ரீசஸ். இன்ஹேல் பண்ணும்போது thoracic cavityயோட இழுக்கிறதுக்கு ஏற்றாப்புல அது வால்யூம் வந்து அதிகப்படுத்தும். அதே எக்ஸலேஷன்னா குறைஞ்சிரும். ஏர் என்டர்ஸ் த லங்ஸ் த்ரூ த நோஸ் வைல் இன்ஹேல். ஏர் கோஸ் அவுட் ஆஃப் த லங்ஸ் த்ரூ த நோஸ் ஃப்ரம் த லோ. சரியா? Next we are going to see the topic name is homeostasis. ஹோமியோஸ்டாசிஸ்னா ஏக நிலைமை. ஏக நிலைமை அப்படின்னா ஒரு பேலன்ஸ்டு ஒரு பொசிஷன் அர்த்தம். அது எப்படின்னு பார்க்கலாம். ஹோமியோஸ்டாசிஸ் இஸ் எ ப்ராப்பர்ட்டி ஆஃப் எ ஹியூமன் பயாலஜிக்கல் சிஸ்டம் வேர் த செல்ஃப் ரெகுலேட்டிங் ப்ராசஸ் டென்ஸ் டு மெயின்டைன் த பேலன்ஸ் ஃபார் த சர்வைவல். ஹோமியோஸ்டாசிஸ் அப்படிங்கிறது ஒரு பண்பு. எப்படின்னா ஹியூமன் பயாலஜிக்கல் சிஸ்டத்தில் நம்மளோட மனித அந்த உயிரின பண்புகளிலேயே செல்ஃப் ரெகுலேட்டிங்னா சுய கட்டுப்பாடுடைய தன்மையுடைய பேலன்ஸ் ஃபார் சர்வைவல். இப்போ எந்த ஒரு மனிதன் அப்படின்னா சின்ன குழந்தைன்னா அதுக்கேற்ற தகவமைப்பு ஏற்ற மாதிரி இருக்கும். ரொம்ப காற்றுலையோ ரொம்ப வெயிலையோ இருக்க முடியாது ஒரு வயசு ஆற வரைக்கும். அதே இது கொஞ்சம் வளர்ந்த குழந்தைன்னா அதுக்கு இருக்க இம்யூனிட்டி பவருக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஸோ தே ஹாவ் டு மெயின்டைன் த பேலன்ஸ் ஃபார் சர்வைவல். த ரெகுலேஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் எ டிஃபைன்டு இன்டர்னல் என்விரான்மெண்ட். இந்த ரெகுலேஷன் எப்போ நடக்கும்னா ஒரு நல்ல ஒரு சூட்டபுளான என்விரான்மெண்ட் அமையும் போது தான் இது கரெக்டாக மேட்ச் ஆகும். மேமல்ஸ் ஆர் கேப்பபிள் ஆஃப் மெயின்டைனிங் எ கான்ஸ்டன்ட் பாடி டெம்பரேச்சர் டிஸ்பைட் த சேஞ்சஸ் இன் த எக்ஸ்டர்னல் டெம்பரேச்சர். இன்னைக்கு கூட பாருங்கள் கிளைமேட் வந்து க்ளவுடியாக இருக்குது. ஆனால் முந்தானத்து ரொம்ப ரெய்னியாக இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சு. ஸோ எது எப்படி இருந்தாலும் மேமல்ஸ்னால் பாலூட்டிகள்ப்பா, நம்மளும் அதில் வருவோம். நம்மளோட டெம்பரேச்சர் அதுக்கேற்ற மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணிக்குவோம். பிஹேவியரல் அண்ட் ஃபிசியாலஜிக்கல் ரெஸ்பான்சஸ் ஆர் டூ இம்பார்ட்டன்ட் ரெகுலேட்டிங் மெக்கானிசம்ஸ் தட் மெயின்டைன் த ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஹோமியோஸ்டாசிஸ். பிஹேவியரல்னால் நம்மளோட மேனர்ஸ், அது அப்புறம் ஃபிசியாலஜிக்கல்னால் உடற்கூடு செயற்பாடுகள். ரெண்டுமே வந்து இந்த மெக்கானிசத்தில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஹோமியோஸ்டாசிஸை பொறுத்த வரைக்கும். அது என்னென்னு இனிமேல் பார்ப்போம். இன் சிம்பிள் டேர்ம்ஸ் இட் குட் பி ரெஃபர்ட் அஸ் எ பேலன்ஸ் இன் எ சிஸ்டம் டு மெயின்டைன் எ ஸ்டேபிள் இன்டர்னல் என்விரான்மெண்ட் ஃபார் த சர்வைவல் ஆஃப் த அனிமல். ஒரு அனிமல் விலங்கு வந்து சர்வை பண்ணணும் அப்படின்னா அது ஒரு ஸ்டேபிள் இன்டர்னல் என்விரான்மெண்ட் அதுக்கு தேவை. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவோம், இப்போ பூனையை எடுத்துக்கலாம், வளர்த்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அது பூனையை அடுப்பண்டே சேராதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த குளிர்காலத்தில் என்ன செய்யும்? ஹீட்டான பகுதினா அங்கே தான் அது போய் ஹீட்டான பகுதியில் தான் அது இருக்கும். இஃப் த ஹோமியோஸ்டாசிஸ் ரெகுலேட் சக்ஸஸ்ஃபுல்லி லைஃப் கண்டினியூஸ் ஆர் இஃப் அன்சக்ஸஸ்ஃபுல் டெத் ஆர் டிசாஸ்டர் அக்சர்ஸ். நமக்கு அது ஏதோ உடம்பு வந்து நல்லா கரெக்டான ஒரு பேலன்ஸ்டு இருக்குது அப்படின்னு பொசிஷனில் இருக்குது அப்படின்னா கரெக்டாக நம்மளோட லைஃப் லாங் பீரியட் வந்து போயிட்டே இருக்கும் டியூரேஷன். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தான் டிசீஸ் வர வாய்ப்பு இருக்குது, டெத்து நேரும். All the processes of integration and coordination of function are mediated by nervous and hormonal system. இந்த மாதிரி உடல்கூறு செயற்பாடுகள் ஃபிசியாலஜிக்கல் ப்ராசஸ் வந்து எப்படி ஒரு ரெகுலேஷனாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நர்வஸ் அண்ட் ஹார்மோனல் சிஸ்டம் இதான் இப்போ மெயினான ரெண்டு. நர்வஸ்னால் பிரெயின், ஹியூமன் பிரெயின், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அது ஒன்று. ஹார்மோனல் நம்ம உடம்புல சுரக்கிற சுரப்பிகள், இந்த ரெண்டும் தான் மெயினான ஒன்றா இருக்குது. அப்படி நீங்கள் பார்க்கும்போது என்னென்ன வருது அப்படின்னா லிவர், கல்லீரல், கிட்னிஸ், சிறுநீரகங்கள் அண்ட் பிரெயின் நம்மளுடைய மூளை, ஹைப்போதலாமஸ் அண்ட் அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம். அதை நம்ம 3 ஸ்டேஜ் இது பார்த்தோம்ல, ஹைண்ட் பிரெயின், ஃபோர்த் பிரெயின், மிட் பிரெயின், அது எல்லாமே கம்பைன் ஆனது. அந்த எண்டோக்ரைன் சிஸ்டம், நாளமில்லா சுரப்பிகள்னு சொல்லுவாங்க. இப்போ தைராய்டு கிளாண்ட் இதெல்லாம் இதில் வரும். அண்ட் ஹெல்ப் டு மெயின்டைன் ஹோமியோஸ்டாசிஸ். இந்த ஹோமியோஸ்டாசிஸ் கண்டிஷனை இந்த பார்ட்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பிளேஸ் ஏ மெயின் ரோல். ஓகே, மெயின்டெனன்ஸ் ஆஃப் பாடி ஃப்ளூயிட் கான்சன்ட்ரேஷன்ஸ், பாடி டெம்பரேச்சர் ஆர் டன் பை வேரியஸ் பயோஃபிசிக்கல் அண்ட் பயோகெமிக்கல் மெத்தட்ஸ். நம்ம உடம்பில் உள்ள பாடி ஃப்ளூயிட் கான்சன்ட்ரேஷன் அப்படின்னா உடற்கூடில் உள்ள அந்த லிக்விட் கான்சன்ட்ரேஷனை வந்து அப்புறம் பாடி டெம்பரேச்சர் இது எல்லாமே எப்படி மெயின்டைன் ஆகுதுன்னா பயோஃபிசிக்கல் அண்ட் பயோகெமிக்கல் மெத்தட்ஸ். பயோஃபிசிக்கல் மெத்தட்ஸ்னால் உடல் கூறு செயல்பாடுகள் மற்றும் உடல் வேதிவினை மாற்றங்களால். ஓகே, ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் வார்ம் பிளட்டட் இன் நேச்சர்.
பொதுவாகவே மனித உயிரினங்கள் வந்து சூடான சூடாக தான் இருக்கும் எப்போவுமே, அந்த பிளட் நேச்சராக இருக்கும். அப்படி எப்படின்னு பார்த்தீங்கன்னா தே மெயின்டைன் தேர் பாடி டெம்பரேச்சர் அஸ் கான்ஸ்டன்ட். ஓகே, இப்போ 98.3 டிகிரி செல்சியஸ் தான் நம்மளோட நார்மல் பாடி டெம்பரேச்சர்னால் அதை மெயின்டைன் பண்ணணும். கூட இருந்தால் காய்ச்சல்னு சொல்லுவோம். ஓகே, குறையாக இருந்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும், அதை நம்ம மெயின்டைன் பண்ணணும். when the body temperature rises, sweat is produced to bring the temperature down. இப்போ பாடி டெம்பரேச்சர் வந்து கூடுதுன்னா, நார்மலாக கூடுதுன்னா நமக்கு வந்து ஸ்வெட்டிங்காக வந்து வெளியேறிடும். அப்போ நம்ம அந்த டெம்பரேச்சரை அதை மெயின்டைன் பண்ணணும். when the body temperature lowers, heat is produced by the muscular work by shivering. அப்போ நமக்கு அதுக்குரிய when the body temperature lowers அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடி டெம்பரேச்சர் குறையுது அப்படின்னா அப்போ குளிர தெரியும் நமக்கு. அப்போ நமக்கு என்ன செய்வோம், கையை நல்லா சூடாக தேய்ப்போம், இல்லை நம்ம ஹீட்டான இடத்துல வந்து ஏற்ற மாதிரி நம்ம வச்சுப்போம். muscular work by shivering. This is an example for homeostasis. So we should maintain the body temperature is main reason for homeostasis. The control of blood glucose level is another example. நம்ம பார்த்தோம்னா இப்போ சுகர் பேஷண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு எல்லார் வீட்டுக்கு ஒருத்தருங்கிறாவது இருக்காங்க அப்படிங்கிற லெவலுக்கு நம்ம கொண்டு வந்துட்டாங்க. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the control of blood glucose level is another example in which insulin hormone is secreted whenever the blood glucose level rises. blood glucose level வந்து கூடுச்சுன்னா கண்ட்ரோலாக இருக்க blood glucose level அப்படின்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சுலின் ஹார்மோன் வந்து blood glucose level வந்து ரைசஸ் ஆகும். அதே சமயம் blood glucose level குறைஞ்சா குளுக்காகன் ஹார்மோன் வந்து செக்ரேட் ஆகிடும்பா. அப்போ blood glucose level அதிகமானால் இன்சுலின் சுரக்கும், blood glucose level குறைஞ்சிச்சுன்னா குளுக்காகன் அப்படிங்கிற ஹார்மோன் சுரக்கும். இதான் ஹை சுகர் லோ சுகர்னு சொல்லுவாங்க. ஓகே, இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்ட்பா, யூ ஷுட் ஸ்டடி. டிஃப்யூஷன் ஆஃப் ஸ்மோக் த்ரூ ஏர் மீடியம். நம்ம பார்த்தோம்ல, டிஃப்யூஷன் இந்த வந்து ஒரு இடத்துல தான் நம்ம பற்றி வைப்போம், ஆனால் அந்த ரூமே அந்த இடமே மணக்கும். அது வந்து காற்றுல அதோட மாலிகுல்ஸ் வந்து பரவுறது தான். The mixing of foodstuffs and digestive juices in the gut occurs by diffusion. கட்டுனா குடலில் வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடு டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் எல்லாம் தான் நல்லா கூழாக்கப்பட்டு தேவையானது குடலில் இருக்கும், தேவையில்லாது வந்து லார்ஜ் இன்டெஸ்டைன் அப்புறம் ஸ்மால் இன்டெஸ்டைன் வழியாக வந்து வெளியே வந்துடும். Exchange of respiratory gases, oxygen and carbon dioxide. While we inhale, oxygen is in. While we exhale, carbon dioxide is out. Between blood and tissue fluids and between tissue fluid and cells occurs by diffusion. சரிங்களா, எதனுக்கு அப்படின்னால வரும், பிளட்டுக்கும் டிஷ்யூ ஃப்ளூயிடுக்கும் ஒரு டிஃப்யூஷன், டிஷ்யூ ஃப்ளூயிடுக்கும் ஒரு செல்ஸுக்கும் இடையில ஒரு டிஃப்யூஷன். ஐ அண்டர்ஸ்டுட். ஓகே, ஹவு டஸ் த ஸ்மெல் ஸ்ப்ரெட் இன் என்டையர் ரூம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ப்ராசஸ் இன் விச் இப்போ கீழே பார்த்தீங்கன்னா டீ தண்ணி வச்சுருக்காங்க, ஒரு ஹாட் வாட்டரில் டீ பேக்கை உள்ளே இன்சர்ட் பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகும், உடனே அது மிக்ஸ் ஆயிரும். ஆஸ்மாசிஸ் சிஸ்டம் மூமெண்ட் ஆஃப். அப்போ இந்த ப்ராசஸ்லாம் நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்மாசிஸ். Osmosis is the movement of solvent particles across a semi-permeable membrane from a dilute solution to a concentrated solution. சவ்வூடு பரவல்னு அர்த்தம்ப்பா ஆஸ்மாசிஸ்னா. அது எப்படி நடக்குதுன்னா, ஒரு கரைப்பான், சால்வெண்ட்னா கரைப்பான் வந்து செமிபர்மியபிள் மெம்பரேன், ஒரு ஜவ்வு மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இங்கேருந்து இங்கிட்டு இஞ்சும் லைக் ஏ ஸ்பாஞ்சில் தண்ணி போட்டால் என்ன ஆகும்பா, அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி அப்படி லேசாக கனமாக நமக்கு தெரியும். அந்த மாதிரி ஃப்ரம் ஏ டைலூட் சொல்யூஷன் டு கான்சன்ட்ரேட்டட், லேசான அடர்த்தியிலேருந்து கனமான அடர்த்தி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ட்ரெஸ்லேயே தண்ணி கொட்டிட்டோம், முதல்ல ஊற்றுவோம், அப்புறம் என்ன ஆகும், நம்ம கிளாத்தில் அப்படியே உறிஞ்ச ஆரம்பிச்சிடும் பார்த்துருக்கீங்களா, இஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி. ஸோ த சால்வெண்ட் மூவ்ஸ் டு டைலூட் த கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன் அண்ட் ஈக்குவலைஸ் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் போத் த சைட்ஸ் ஆஃப் மெம்பரேன். ரெண்டு பக்கமும் அது ஈக்குவலைஸ் பண்ணிடும். த மூமெண்ட் ஆஃப் லிக்விட்ஸ் இன் அண்ட் அவுட் செல்ஸ் இஸ் டிபெண்ட் ஆன் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் The movement of liquids in and out cells is dependent on the concentration of the solution surrounding on it. ஒரு திரவத்தில் அந்த மூமெண்ட் வந்து நடக்குது, அசைவு நடக்குது செல்லுக்குள்ளே அப்படின்னு நீங்கள் பார்க்குறது வந்து எதை பொறுத்ததுன்னா அந்த சொல்யூஷனோட கான்சன்ட்ரேஷனை பொறுத்தது, அது இருக்கிற அந்த மீடியத்தை பொறுத்தது. அதில் வந்து 3 டைப்ஸ் சொல்கிறாங்க, ஐசோடோனிக், ஹைப்போட்டோனிக் அண்ட் ஹைப்பர்டோனிக். ஐசோ அப்படின்னா ஈக்குவல், ஸோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் சொல்யூஷன் ஆஃப் ஆர்கானிசம் இஸ் சேம். ஓகேவா. இப்போ ஹைப்போட்டோனிக் இந்த அதெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஐசோட்டோனிக் H2 வாட்டர் மாலிகுல் உள்ளே போகுது, வெளியே வருது, ஈக்குவலாக இருக்குது. நெக்ஸ்ட் ஹைப்போட்டோனிக்னா எக்ஸ்டர்னல் சொல்யூஷன் கான்சன்ட்ரேஷன் இஸ் லெஸ் கம்பேர்ட் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் இன்னர் சொல்யூஷன் ஆஃப் அன் ஆர்கானிசம். ஓகே, தட் இஸ் ஹைப்போட்டோனிக். அண்ட் ஹைப்பர் அப்படின்னா எக்ஸ்டர்னல் கான்சன்ட்ரேஷன் இஸ் கிரேட்டர் தென் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் இன்னர் சொல்யூஷன் ஆஃப் ஆர்கானிசம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் we are going to see ஆஸ்மோ ரெகுலேஷன், சவ்வூடு பரவலின் சமநிலை, அதை பற்றி பார்க்க போகிறோம். த டேர்ம் காஸ்மோ ரெகுலேஷன் வாஸ் காயின்ட் பை ஹோபர் இன் 1902. இது யார் கண்டுபிடிச்சாங்கன்னா ஹோபர் அப்படிங்கிறவங்க 1902 கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆஸ்மோ ரெகுலேஷன் இஸ் த ப்ராசஸ் பை விச் an organism regulates the water balance in its body
and maintains a homeostasis of this body. சரிங்களா, ஒரு உயிரினமானது தன்னுடைய தண்ணீரோட அந்த பேலன்ஸ் சமநிலையையும் தன் உடம்பின் தண்ணீர் சமநிலையையும் ஹோமியோஸ்டாசிஸ் ஏக நிலைமையையும் பேலன்ஸ் பண்ணுற அளவுக்கு வச்சுருக்கிறத தான் ஆஸ்மோ ரெகுலேஷன் சொல்கிறாங்க. It includes controlling excess water loss or gain and maintaining the fluid balance and the osmotic concentration, that is concentration of electrolytes, மின்னணுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அதை வந்து மெயின்டைன் பண்ணும். It ensures the fluids in the body do not get too diluted or too concentrated. இப்போ பிளட்டே நம்ம பார்க்குறோம், அது என்ன சொல்கிறோம், செமி லிக்விட் தான். சரிங்களா, அந்த மாதிரி இருக்கும். இப்போ ஆஸ்மா ரெகுலேஷன் பை அ மரீன் ஃபிஷ், இதில் 2 டைப்ஸ் சொல்கிறாங்க. ஆஸ்மோ ரெகுலேஷனில் ஆஸ்மோ கன்ஃபார்மர்ஸ், நெக்ஸ்ட் ஆஸ்மோ ரெகுலேட்டர்ஸ். இந்த இருக்குது பாருங்கள், ஆஸ்மோ ரெகுலேஷன் பை மரீன் ஃபிஷ்னால் இது கடலில் உள்ளது. வாட்டர் லாஸ் பை ஆஸ்மோசிஸ் வந்து அந்த கில்ஸ் பக்கத்தில் வரும். சால்ட் எக்ஸ்க்ரீட்டட் பை கில்ஸ் வந்து கில்ஸில் நடக்கும். ஃபஸ்ட்டு வாய் வழியாக உப்பு தண்ணி உள்ளே போயிடும். டு கன்சர்வ் ஃப்ளூயிட்ஸ் இட் ப்ரொடியூசஸ் வெரி லிட்டில் யூரின், சின்ன அமௌண்ட்டாக தான் அதுக்கு யூரின் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ தீஸ் ஆர்கானிசம்ஸ் ட்ரை டு மெயின்டைன் த ஆஸ்மாலிட்டி ஆஃப் தியர் பாடி மேட்சிங் வித் தியர் சரௌண்டிங்ஸ். அந்த கடல் தண்ணிக்கு ஏற்ற உடல்வாக கடல் மீன் கொண்டு இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த இன்வெர்டிபிரேட்ஸ், அதான் முதுகெலும்பு இல்லாதது அது சொல்லுவாங்கப்பா, மெரைன் ஆர்கானிசம்ஸ் ஆர் ஆஸ்மோ கன்ஃபார்மர்ஸ். ஓகே, கடல்வாழ் உயிரினங்கள் எல்லாமே ஆஸ்மோ கன்ஃபார்மர்ஸில் தான் வரும். நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஆஸ்மோ ரெகுலேட்டர்ஸ். These organisms maintain their internal osmolality which can be extremely different from that of the surrounding environment through physiological process. தன்னுடைய அந்த என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்றவாறு அதை தகவமைச்சுக்குவோம். சரிங்களா, இன்டர்னல் ஆஸ்மாலிட்டி அதுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்ட்ரீம்லி டிஃப்ரெண்ட், அது சரௌண்டிங்கை விட அதோட ஆஸ்மாலிட்டி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி அது தகவமைச்சுக்கும். அந்த இதை பார்த்தீங்கன்னா ஆஸ்மா ரெகுலேஷன் பை ஃப்ரெஷ் வாட்டர். தீஸ் ஆர்கானிசம்ஸ் மெயின்டைன் இன்டர்னல் பை ஃப்ரெஷ் வாட்டர்னால் குளம் குட்டையில் உள்ள மீன்கள்ப்பா. அது வாட்டர் கெயின் பை ஆஸ்மாசிஸ், அந்த கில்ஸ் பக்கத்தில் அதை எடுத்துக்கும். அதுக்கப்புறம் சால்ட்டு வந்து அந்த கில்ஸ்லேயே அதை அப்சர்வ் பண்ணிக்கும். இது வந்து உள்ள தண்ணியை அவ்வளோவா குடிக்காது அந்த சமயத்தில். அதே போல் யூரினேட்ஸ் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டைல்யூட் யூரின், இது வந்து யூரின் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ரீட் த லெசன். தேங்க்யூ.